பெரிய கிஃப்ட் ஓபன் பண்ணிடலாமா? அப்படி என்ன இருக்குன்னு தெரியல, ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஓபன் பண்ணியாச்சு. உங்களுக்கு கண்ணாடி கப் இருக்குதுப்பா. எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், ரெண்டா? ரெண்டு மட்டும் தானே? இல்லை இன்னும் உள்ள இருக்குதா? 3 4 5. ஆனா 6 கப் இருக்குது. உங்க ரெண்டு அக்கா சேர்ந்து சூப்பரான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஜாக். ஆமா ஹேனா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருக்கு கிஃப்ட்ஸ்லாம். சரி பசங்களா, அப்படியே நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் கிஃப்ட் எடுத்து வச்சு நைட் சாப்பாடுக்கு பார்க்குறேன். சரி போங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்கல்ல. போய் 4 பேர் தூங்குங்க போங்க. ஓகே ஜெசி, நான் போகிறேன், நீனும் வந்துடு. ஓகே ஆண்டி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். எப்படி படுக்கலாம்? இப்படி படுத்தா 4 பேருக்கு இடங்காது. நம்ம இந்த மாதிரி சைஸில் படுத்துக்கலாம். ஓகே ஆண்டி, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இரு ஜஸ், நானும் வந்துட்டேன். ஓகே மம்மி, நானும் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஜெசி ஜஸ் 2 பேர் படுத்துட்டீங்களா? அதோ நானும் வந்துட்டேன். நைட் நல்ல சாப்பாடு பண்ணுங்கம்மா, நான் போய் தூங்க போகிறேன். சரி ஹானா, கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். நம்மளுடைய சாப்பாடுக்காரங்க எல்லாத்துக்குமே சமையல்காரங்க எல்லாத்துக்கும் காசுலாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன வீட்டில் பார்த்து பத்திரமா இருமா, வீட்டை பூட்டிக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வர நம்மளை பேசவே இல்லை, நம்ம பதில் சொல்கிறதுக்குள்ளே போயிட்டாங்களே. சரி, நம்ம நைட் என்ன சாப்பாடு பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இவங்க வர காசுலன்னு சொல்கிறாங்க. ஜாக் எப்போ தான் கடை கூட்டு போகிறதுன்னு தெரில. அப்புறம் அந்த அடுப்பில் இன்னும் கொஞ்சம் டேபிள்ஸ்லாம் போடணும். வெறும் கூடையில் போய் பாத்திரத்தை அடுக்கி வச்சுருக்கேன் நேற்று. இப்போ அந்த டேபிளும் கொடுத்துட்டோம். அது ரொம்ப பழசாக ஆயிடுச்சுன்னு உடஞ்ச நிலமையில இருக்குன்ட்டு இந்த கூடையில் போய் பாத்திரத்தை வச்சுருக்கோம். சீக்கிரம் எல்லாம் வாங்கணும். சரி, நைட்டுக்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒன்றுமே இல்லைம்மா. ஈவன் எதுவுமே இல்லையே. இப்போ என்ன தான் பண்ணுறது? ஒரு சரி கடையில் அவங்க சொல்லிடலாமா? ஐயோ வேண்டாம், கடையில் வாங்கினா ரொம்ப காசு ஆகுமே. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நம்ம பக்கத்து வீட்டில் போய் ஏதாவது கேட்டு வந்துடலாமா? வீடு ஏதாவது வச்சுருக்காங்க, இல்லைன்னா மாவு கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா நானே வரும்போது பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். நீ எங்கேயும் போய் மாவுலாம் வாங்காத சரியா? நானே பரோட்டா வாங்குறது தான் போனேன். சரி, உன்கிட்ட சொல்ல வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையல்காரண்ட துட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நல்ல வேலை இந்த சாப்பாடு செய்யலை, நான் பரோட்டாவே சாப்பிட்றலாம். என்ன காசு இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பரோட்டா கடையில் வாங்கி சாப்பிட்ணுமா? இன்னைக்கு ஒன்று வீட்டில் பண்ணியிருப்பேன்ல. இன்னைக்கு காலையில் மதியானம் எல்லா பக்கமும் கடையில் தான் சாப்பிட்ருக்கோம். எதுக்கு இவ்வளோ துட்டு செலவு பண்ணுறீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா பசங்க வர வந்திருக்காங்க. வீட்டில் தோசை இட்லி எப்படி சமைக்க முடியும்? நாளையிலேருந்து மேலே நம்ம வீட்டில் சமைச்சிக்கலாம் சரியா? இன்னைக்கு ஒரு நாள் வந்து கடையிலே வாங்கிட்டேன். சரி, சாப்பிட கூப்பிட்டு பசங்களை. பசங்களா டைம் ஆயிடுச்சு பாருங்க, சாப்பிட்றதுக்கு இருந்தீங்க. அங்கிள் பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரோஷன் எந்திங்கப்பா. எந்திக்க மாட்டேன்றாங்களே. ஜாக், பசங்க எந்திக்க மாட்டேன்றாங்க. வேற வழியில நம்ம தான் சாப்பிடணும் போல. எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அவ்வளோலாம் ஒன்றும் வாங்கிட்டு வரல ஹேனா, கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம காலையில் வேணால் மிச்சம் தான் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வேணால் எனக்கு சாப்பாடு தான் ரொம்ப பசிக்குது. இருக்குங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றேன். லோட்டஸ், நம்ம கொடுத்த கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா? அதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கல்ல. பசங்க இல்லாமல் வீடியோ அமைதியாக இருக்குல்ல. நம்ம வேற ஜாஸ் 2 பேருமே அங்கே விட்டு வந்துட்டோம். யாராவது ஒரு ஆளை விட்டுட்டு வந்துருக்கலாம். என்ன லில்லி பேசுகிற? அது எப்படி 2 பேரும் ஒரு ஆளை விட்டுட்டு நிற்கிறாங்க? 2 பேரும் ஒன்றா தான் எங்கனாலும் போவேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச அவங்க அங்கிள் வீட்டுக்கு போயிருக்காங்க. அது எப்படி ஒருத்தவங்களை மட்டும் விட முடியும்? நம்மளால இருக்க முடியும். நீ சொல்கிறதும் சரிதான் லோட்டஸ்.